So the last class நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா மேக்னெட்டிசம், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா எப்படி இருக்கும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அந்த மேக்னெட் எப்படிலாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும், மேக்னெட்டோட டைப்ஸ் என்ன, ஞாபகம் இருக்கா? ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தோமா? அதே மாதிரி அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்தோம். எஸ், ஓகே. ஸோ டுடே வாட் we are going to do is நம்ம போன சாப்டர் எலக்ட்ரிசிட்டி பார்த்தோம். கரெக்ட்? எலக்ட்ரிசிட்டி என்னலாம் பார்த்தோம்? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், கரெக்ட்டா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதுக்கு அப்புறம் கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட். அத ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ற மாதிரி ஓம்ஸ் லா ஒன்னு பார்த்தோமா? V is proportional to I, கரெக்ட்டா? V is equal to IR, where R is resistance, அதெல்லாம் பார்த்தோம். கரெக்ட்டா? சோ எலக்ட்ரிசிட்டி சாப்டர்ல நம்ம என்ன ட்ரை பண்ணோம் அப்படினா, ஒரு சார்ஜ் ஒரு கண்டக்டர்ல யூனிஃபார்ம் டைரக்ஷன்ல மூவ் பண்றது எப்படின்னு பார்ப்போம். அந்த மாதிரி மூவ் ஆச்சுன்னா அது பேர் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கறத கன்க்ளூட் பண்ணிட்டு அத சுத்தி இருக்கிற பாராமீட்டர்ஸ், சே பவர், எனர்ஜி, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கரெக்ட்டா? எஸ். இந்த சாப்டர்ல the chapter name itself suggests what is that? So we are going to discuss on the effects of electric current which is related to magnetic field. Okay? இப்போ நான் எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி வரும்னு நம்ம பார்த்துட்டோம் எலக்ட்ரிசிட்டிலேயே. கரெக்ட்டா? இப்போ அதனால என்ன எஃபெக்ட்ஸ் இருக்க போகுது? இங்க முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படினா, you have some magnetic effects அப்படி சொல்றாங்க. How is that? So அதுக்கு முன்னாடி நம்ம magnetic effects of electric current பார்க்கிறதுக்கு முன்னாடி we want to know what is the magnet, what is the magnetic field, so how far it is going to relate அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதுக்காக போன கிளாஸ்ல we were discussing on magnetic effects and magnets and properties of magnets இதெல்லாம். ஏனா magnetic field னா என்னன்னு தெரியாம magnetic effects எப்படி பார்க்கறது? கரெக்ட்டா? So அதுக்காக we were discussing that. So now we are going to deal the entire part. So magnetic effects of electric current. சரி, என்ன சார் இது அப்படினா, Hans Christain Oesterd அப்படிங்கிறவர். யார் அது? Hans Christain Oesterd அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், ரைட்? என்ன பண்றாரு அப்படினா, he is investigating on the effects of current. அவர் சும்மா என்ன பண்ணியிருந்தாரு, சும்மா இல்லாம ஒரு கண்டக்டர் எடுத்துட்டாரு. Okay, this is nothing but a conductor where he gave it with the supply and he introduced a key. எப்பவுமே வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச் இல்லாம சப்ளை டைரக்டா கொடுக்கிறது சேஃப் கிடையாது. ஓகேவா? So he took a battery which is going to produce an potential. We know pretty well V is equal to W by Q, and let this be EK. Okay, so when I switch this on, what will happen? The current will travel from higher potential to lower potential. Correct? Current இதுதான் travel ஆகும். கண்டக்டர்ல இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு காம்பன்சேட்டர் போய் கிட்ட வைக்கிறார். இது காம்பன்சேட்டர் யூஸ் பண்ணுவோம். Direction of what? Magnetic field. Correct? காம்பஸ் வந்து magnetic field ஓட டைரக்ஷன்ஸ் தான் கொடுக்கும். ஆமாவா இல்லையா? நான் போன கிளாஸ்ல கூட we were discussing Earth's magnetism. Right? நம்ம பார்க்கிறது எல்லாமே என்னது? geometrical north, geometrical south. ஆனா நமக்கு காம்பஸ் காட்டுறது magnetic. சோ அத நம்ம உல்டாவா மாத்தி பண்ணிட்டு இருக்கோம் சொன்னோமா? எஸ். அப்போ காம்பஸ் யாருக்காக யூஸ் ஆகுது? magnetic field ஓட டைரக்ஷன்ஸை மென்ஷன் பண்றதுக்காக யூஸ் ஆகுது, கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. இப்போ இந்த கரண்ட் போற பாத்துல அவர் என்ன பண்றாரு, பக்கத்துலயே ஒரு காம்பஸ் வைக்கிறாரு. இந்த காம்பஸை கிட்ட கொண்டு போகும்போது என்ன சொல்லுது, என்ன பண்ணுது அப்படின்னா, டிஃப்ளெக்ஷன் காட்டுது. ரைட்? அப்ப டிஃப்ளெக்ஷன் காட்டுச்சுனா வாட் இஸ் ஹேப்பனிங் தேர்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் வருதுன்னு அர்த்தமா? ஆமாவா இல்லையா? ஏன்னா காம்பஸோட பர்பஸ் என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிடெக்ட் பண்ணி அந்த டைரக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுறது. அதுதான் அதோட வேலையே. கரெக்ட்டா? அப்படி இருக்கும்போது இங்க நான் எடுத்துட்டு போயிட்டு ஒரு காம்பஸ் வைக்கும்போது it shows direction. சரி, கீழ வச்சாதான் டைரக்ஷன் காட்டுது. ஒருவேளை தப்பா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, இத தூக்கிட்டு போய் மேல வைக்கிறாரு. இந்த கண்டக்டருக்கு மேல வைக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனை காட்டுது. ரைட்? கீழ நார்த் அண்ட் சவுத் காட்டுச்சுனா மேல சவுத் அண்ட் நார்த் காட்டுது. அப்புறம் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண பார்க்கறாரு. நான் இங்க வச்சா, imagine this is going to be a conductor where I have given a supply. Okay, first வந்து கீழ வைக்கிறாரு. கீழ வைக்கும்போது நார்த் அண்ட் சவுத் காட்டுன்னு வெச்சுக்கோ. மேல வைக்கும்போது சவுத் அண்ட் நார்த் காட்டு. எப்படி பாசிபிள்? So it is going to circulate. கீழ சவுத் அண்ட் நார்த் வரதுனா மேல நார்த் அண்ட் சவுத்தா போகும். ஆமாவா இல்லையா? கீழ இப்படி வரதுதான் மேல ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். அப்போ ஒரே ஆப்ஷன்
சர்க்குலரா தான் போகணும். அப்போ ரொம்ப இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன பண்றாருன்னா காம்பஸ் இங்க இருக்கு, ரைட்? கீழ நார்த் அண்ட் சவுத் வருது, மறுபடியும் இதே வந்து சவுத் அண்ட் நார்த் போகுது, மறுபடியும் இப்படி வரும்போது சவுத் அண்ட் நார்த் வருது, மறுபடியும் நார்த் அண்ட் சவுத் கீழே போகுது. ஸோ அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, Hans Christian Oesterd was the first scientist to identify and give the direction of magnetic field. அவர் என்ன சொல்றாரு, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. ஓகே, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. அதுவும் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா இருக்கு. ஏன் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னு சொல்றாரு அப்படின்னா, இதை நான் வந்து கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணி இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேவா? நீங்க வந்து கரண்ட் இப்படி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அவர் கண்டுபிடிச்சது எப்படி, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. இது கிட்டக்க இருக்கும்போது அதிகமாகவும் வெளியில வர 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 கம்மியாகுதுன்ற மாதிரியும் கொண்டு போறாங்க. பட் அவர் ஃபார்முலேட் பண்ணல, அவர் வந்து ஃபார்முலா வச்சு எதையுமே டிரைவ் பண்ணல. He just gave us a theoretical and experimental verification. அவ்வளவுதானே தவிர he didn't give you any empirical relation. Empirical relation means he didn't identify or derive any formula related to this experiment. ஓகே, ஆனா சிம்பிளா அவர் என்ன சொல்றாரு, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்குன்னா அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் போயிட்டு இருக்கு, ஒரு காம்பஸ் வச்சு கண்டுபிடிச்சாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சயின்டிஸ்ட்லாம் தான் என்ன பண்ணாங்கன்னா, they more investigated in this and they formulated how much the magnetic field is going to be coming with respect to the current which is getting through the circuit. நான் எவ்வளவு கரண்ட்டுக்கு எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வருது அப்படிங்கறத ஃபார்முலாவா கொண்டு வந்தது அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட் தான். அது உங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்கோப். நீங்க 12th படிப்பீங்க, பயோட்-சாவர்ட் லா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சயின்டிஸ்ட் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? ரைட்? சோ அப்போ நமக்கு இப்போதைக்கு என்ன தெரிஞ்சிச்சு, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. ஏசியை டிசியா கன்வெர்ட் பண்றது தான் இந்த பேட்டரி எலிமினேட்டர். நம்ம சார்ஜ் பண்ணுவோம்ல, சார்ஜர்னு ஒன்று வச்சிருப்போம்ல, அது வந்து பேட்டரி எலிமினேட்டர் தான் சொல்லுவோம் பேசிக்கா. ஏன்னா ஏசியை வந்து டிசியா கன்வெர்ட் பண்ணி நம்ம ஃபோனில் இருக்கிறதுலாம் பேட்டரி தானே, பேட்டரி டிசி தான் சார்ஜ் பண்ண முடியும். ஏன்னா பேட்டரி இஸ் அ டிசி சோர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நான் டிசி சோர்ஸ்ன்றதுனால இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறதும் டிசின்றதுனால we are using a battery eliminator where you can see this is going to give you a maximum current of 2 amperes. 2 ஆம்பியர் வரைக்கும் கரண்ட் கொடுக்க போகுது. ஓகேவா? ரைட். டு திஸ் இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல், கீழே இருக்கிறது நெகட்டிவ் டெர்மினல். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே வந்து பிராஸ் வயர் இது, இட் இஸ் நத்திங் பட் அன் காப்பர் கிட்டத்தட்ட, ரைட்டா? ஸோ இட் இஸ் நத்திங் பட் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, யூ நோ தட், ரைட்? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, சப்ளை உள்ளே போகுது கரண்ட்டு, இப்படி இந்த பிளாக் வயர் வழியாக வந்து வெளில வருது. ஸோ த கரண்ட் டைரக்ஷன் இஸ் towards the wire and coming out. Okay, so like that I am using it. So now I have switched it on, but I didn't give you any supply. See the directions of okay, can you see everything is showing on the same direction? Yes. Now நான் வேற எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் சப்ளை தான் கொடுக்குறேன், மேக்னெட்லாம் கிட்ட இல்ல. ஓகேவா? ரைட்? இப்போ நான் ஜஸ்ட் சப்ளை கொடுக்குறேன். see the direction. Can you see the direction? சேஞ்ச் ஆயிருக்கா? Yes, observe the direction of that compass. No, இது வந்து இந்த சைடு காட்டுதா, அப்படியே மேலே பாருங்க, மறுபடியும் இது இந்த சைடு காட்டுதா, again this side it is showing this way and this way. So can you see a circle forming? Yes. So அப்போ இது வந்து என்ன தெரியுது, ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை சுற்றி. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் இதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். You can see the perfect directions again. Right? Okay, இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். Okay, now what I'm going to do is I'm going to change the terminal. கரண்ட் மேலே இருந்து கீழே போச்சுல, கீழே இருந்து மேலே வர வைப்போம். அப்போ that direction change ஆகுதான் பார்க்கலாமா? Yes? Okay. So for that what I do is I just கீழே இருந்து மேலே வரப்போகுது. Okay, you can see here supply வந்து இப்படி வந்து மேலே வரப்போகுது. Okay, so shall I switch this off or on? இப்போ பாருங்க, எல்லாமே again it is back to its positions. Right? Back to its positions. தெரியுதா? எல்லாமே ஒரே டைரக்ஷனை காட்டுதா? இதுதான் நார்த்து. ஓகே, நார்த்து தான் காட்டும் யூஸ்வலாக காம்பஸ், கரெக்டா? எஸ். ஸோ அந்த டைரக்ஷன்ஸ் காட்டிட்டு இருக்கு. இப்போ நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். ஓகே, ஸோ see here. தெரியுதா ரிவர்ஸ் டைரக்ஷன்? எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தியா? இப்படி போகுது பாரு, ஆன்டி கிளாக் வைஸில். கேன் யூ see? இதுக்கு முன்னாடி கிளாக் வைஸில் போச்சா? இப்போ எந்த டைரக்ஷன் போகுது? அப்போ when the direction of current changes, the direction of magnetic field also changes. Yes. சரி, இப்போ இந்த direction of current எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? We have certain rules. So இப்போ கீழ இருந்து மேல வரும்போது எப்படி இருந்துச்சு கரண்டோட, I mean magnetic field direction? Just now we saw.
எப்படி இருந்துச்சு? இப்படி இந்த செட்டப் ஆல்ரெடி இருக்கிறது கீழ இருந்து மேல வருது கரண்ட். இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பார்த்தோமா மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்ப ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்படி தான வந்துட்டு இருக்கு. கரெக்ட்? So the direction of current is magnetic field is in anti-clockwise direction. Right? I will mark it as ACW, anti-clockwise. Okay? Likewise, current மேல இருந்து கீழ வருதுன்னு வெச்சுக்கோமா. The previous one which we saw, right? So அப்போ வந்து magnetic field எப்படி போயிட்டு இருந்துச்சு? எப்படி போயிட்டு இருந்துச்சு? clockwise போயிட்டு இருந்துச்சா? So the direction of magnetic field was like this. So this was clockwise. சரி, இது நம்ம எக்ஸ்பெரிமென்ட் பண்ணாதான் தெரியுது. எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படினா we have something called as right hand thumb rule. Okay, so see this. If this is the direction of current, stretch your right hand in which thumb is going to be perpendicular to all other four fingers. Can you see? Right? Yes, stretch it. Okay, right. So now this thumb is going to be the direction of current. Okay, when you are curling the direction, when you are curling all other four fingers, that will give you the direction of magnetic field. So if the current direction is from the plane of the paper, which means flat surface la irundhu velila varudhu appadina, this is the first case, right? அப்போ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் படி தம்போட டைரக்ஷன் நீ கரண்டோட டைரக்ஷனுக்கு அலைன் பண்ணிட்டீங்க அப்படினா the other four fingers when you are curling it, you are going to give you the that is going to give you the direction of magnetic field. Same the other side. So current direction கீழ இருக்கா, அதே ரைட் ஹேண்ட் தான். Okay, so when you are placing that thumb along the direction of current, yes, so when you are curling it, you can see it is in anti-clockwise direction. That is going to give you the direction of magnetic field. Is that clear? So the direction of magnetic field can be simply identified using right hand thumb rule. And also you have one more thing, right? So we have cross and dots, and also Maxwell-Cox-Screw rule. Okay, so it is also similar to the same condition only. Here we have the current, and normally, so you have this setup, right? You can see here, this is going to be the conductor which is going to come up. Let me consider this as plane, right? So plane is nothing but two-dimensional surface. Adana plane nu solluvom, right? In the plane irukku. If suppose current is going to come this way, which means what? Out of the plane of the paper. Okay? நீ வரையும் போது எப்படி இருந்தாலுமே வந்து பேப்பர்ல தான் வரைய போற. கரெக்ட்டா? அப்ப நம்ம பேப்பராலே கன்சிடர் பண்ணிப்போமா? Right? So if this is going to be the paper, right? And if you are bringing the current outside of the plane of the paper, the current is coming out of the plane of the paper, then by using right hand thumb rule, you can say the direction of magnetic field is anti-clockwise. Correct? Suppose if the current is moving towards the plane of the paper, the current is moving towards the plane of the paper, again according to right hand thumb rule, you can say the direction of magnetic field as clockwise direction. Yes or no? So from this you can easily identify what is the direction of magnetic field based on the current's direction. Yes? Okay. You have one more thing as I told you. Maxwell-Cox-Screw rule. Okay. So let me consider this as cork. Okay. இப்போ இந்த கார்க்கை நான் வந்து ஓபன் பண்றேன் அப்படினா, right? I have to twist it anti-clockwise. What will happen to the cork? It will come up. The cork is nothing but direction of current. The cork is nothing but the direction of current. The twisting direction is nothing but direction of magnetic field. So you are going to twist the cork in anti-clockwise. The current is going to come out. The same here. When the current is coming out, the direction of magnetic field is anti-clockwise. Correct? Yes? Likewise, when you are twisting the cork towards it, so clockwise. Clockwise neenga cork suthumbodhu, what happens to the cork? It closes, right? So it moves inside. So the direction of current goes downwards. The direction of cork is clockwise. So the direction of magnetic field is clockwise when the current is moving towards the plane of the paper, right? This is called as Maxwell-Cox rule. Even the screw, using a screwdriver, right? So when you are rotating it clockwise, the screw nails in. Yes or no? Right? So clockwise la போகும்போது என்ன ஆகுது? அந்த screw தான் current direction. Right? நீங்க rotate பண்றீங்கல, அத direction of magnetic field.
right? So when you are rotating it clockwise, the screw goes in. So the direction when the current when it is moving towards the plane, the direction of magnetic field is clockwise. And again, when you are twisting it, again, which means anti-clockwise. Unscrew pandringa, the screw will come out. Right? So the direction of current is out of the plane of the paper when you are having anti-clockwise direction magnetic field. Is that clear? Right? So are you clear now to identify the direction of current with respect to magnetic field? So you have dot, you have cross. Imagine you have a bow and arrow. Bow and arrow, archery, something like that. And the arrow paake eppadi irukuma? Pinadi ipdi irukum. Yes? When you are looking the rear part of the arrow, it will look like cross. Right? When you see the front part of the arrow, you will see only the dot. Yes or no? Sharp pencil 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 front part dot dot correct? Rear la neenga pathina enna shape adu therinjirum. Okay? Yes. So inga vandu na cross I am considering arrow. Okay? Simple ah vechuko. If suppose in the case A, the current is coming towards you, the direction of current is nothing but the direction of arrow. Okay? So when you are looking into it, you can see only the dot when it is coming out. Yes or no? You can see only the dot. Appo dot and mention this is going to be coming out of plane. Yes? Ide நீங்க உள் பக்கமா போகுது அப்படினா you can see the rear part of arrow. So what it means? Cross. So cross அப்படினா என்ன அர்த்தம்? Moving towards the plane. Yes, this is applicable for current and magnetic field both. Sir, current straight line la போயிட்டு இருக்கு, magnetic field curvature I mean circular ah இருக்கு. Okay. What if it turns like upside down? Current circular ah போயிட்டு இருந்துச்சுனா magnetic field எப்படி இருக்கும்? Any guesses? Current இப்போ straight line ah பார்த்துட்டோம். ஒரு wire எடுத்துட்டோம். ரைட்டா? அதுல வந்து current straight ah போயிட்டு இருக்கு. அத vertically upwards or vertically downwards horizontally right side or left side ன்ற மாதிரி பார்த்தோம். அத சுத்தி magnetic field இருக்கு தெரிஞ்சிச்சு. சரி, இதே நான் இப்போ இந்த wire எடுத்துக்கிறேன். இது கண்டக்டர் தானே? இதை நான் ஸ்ட்ரைட்டா வச்சு பார்த்துட்டே இப்போ இங்கே ஹையர் பொட்டன்ஷியல் லோவர் பொட்டன்ஷியல் இந்த டைரக்ஷனில் கொடுத்தாலும் அது ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இதை அப்படியே நான் இப்படி கனெக்ட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. ரைட்? எஸ், now the current is going to travel circular. ஆமாவா இல்லையா? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கரண்ட் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கும்போது ரைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதை சுற்றிட்டு இருந்துச்சா? கரண்ட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆங்கிள் இருக்கும்? Magnetic field is 360. நான் கேக்குறது கரண்ட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன ஆங்கிள்? ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் தானே? ஸ்ட்ரெச் 4 fingers perpendicular to the thumb தானே? பர்பெண்டிகுலர்னா என்னது? கரண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பெண்டிகுலரா இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட்டா? அப்ப ஆங்கிள் என்ன? theta 90 degree between I and B. B for magnetic field, I for current. ஓகேவா? B for magnetic field. And the unit of magnetic field is Tesla. Magnetic field unit என்ன? Tesla. சரியா? Right? Normally it is written like lower case. ஏனா வந்து சயின்டிஸ்ட் பேரு T தான் கேப்ஸ். ஓகேவா? கரண்ட் யூனிட் யாரு? ஆம்பியர். கரெக்ட்டா? இது ஏன் எடுத்துப்போமா? எஸ். அப்போ the angle between current and magnetic field 90 degrees. ரைட்டா? சரி. இப்போ நான் உங்களுக்கு அத செஞ்சே காட்டிடவா? இது டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் னு வெச்சுப்போம். இது டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேவா? இப்போ இது ரெண்டும் 90 டிகிரிஸ்ல இருக்கா? இப்போ நான் என்ன சொன்னேன்? கரண்ட்ட நான் சர்க்குலர்ல மாத்திட்டேன் அப்படினா மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்னு கேட்டேன். கரெக்ட்டா? கரண்ட் சர்க்குலர் அப்படினா இந்த இடத்துக்கு கரண்ட் வரணும், இந்த இடத்துக்கு இது வரணுமா? எஸ். ரைட்? அப்போ கரண்ட் சர்க்குலரா இருந்தா மேக்னெட்டிக் எப்படி இருக்கு? புரியுதா? ரைட்? 90 டிகிரிஸ் நம்ம எப்படி திருப்பி போட்டாலும்
ஒண்ணுத்துக்கு இன்னொன்னு ஆப்போசிட்டா இருக்கும். அதாவது வைஸ் வர்சாவா இருக்கும். ஓகேவா? இப்போ கரண்ட் ஸ்ட்ரைட்டா இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் சர்க்குலரா இருந்துச்சுன்னா கரண்ட் சர்க்குலரா இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவ்வளவுதான் விஷயம். Are you clear? அதனால தான் நான் என்ன சொன்னேன், இந்த கிராஸ் ஆன் டாட்டும் இட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் போத் கரண்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். கரண்ட் ஸ்ட்ரைட்டா இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் சர்க்குலரா இருக்கும்போது, இதே வந்து கரண்ட் சர்க்குலரா இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரைட்டா இருக்கும்போது, இப்போ நம்ம இந்த கிராஸ் அண்ட் டாட் எது ஸ்ட்ரைட்டா இருக்கோ அதை பேஸ் பண்ணி சொல்றோம். நீங்க சொல்ற ஆன்டி கிளாக்வைஸ் கிளாக் வைஸ் அதெல்லாம் சொல்றீங்க, ஓகே. ஆனா நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூசுவலா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்ல மாட்டோமே, நார்த் அண்ட் சவுத் தான் சொல்லுவோம். எஸ், ஓகே. பட் சர்க்குலேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட நீங்க கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லலாம். போல்ஸ் இருந்தா மட்டும் தான் நார்த் அண்ட் சவுத் சொல்ல முடியும். புரியுதா? ரைட்? போல்னா ஒரு பார் மேக்னெட் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நார்த் சவுத்னு சொல்லிடுவீங்க. கரெக்ட்டா? ஏன்னா இது ஸ்ட்ரைட்டா இருக்கு. ஓகே. இப்போ இதே வந்து ஒரு டிஸ்க் ஷேப் மேக்னெட்னு வெச்சுக்கோங்க. இந்த ஃபேஸ் இருக்கு தெரியுமா? இந்த ஃபேஸ் நார்த்தா இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு பக்கம் மாதிரி. ஓகே. ஃப்ரண்ட் சைடு பூவா இருந்துச்சுன்னா பின்னாடி சைடு தலால, ரைட்? அந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு நார்த்தா இருந்துச்சுன்னா பின்னாடி சைடு சவுத். ரைட்? இப்போ இத நம்ம இப்படி பார்க்க போறது இல்ல. எப்படி பார்க்க போறோம்? ஒரு கண்டக்டரை வரைஞ்சி அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்றத பார்க்க போறோம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸா இருக்கும்போது we will normally take it as clockwise or anti-clockwise based on the direction of current. But suppose if the current is going to circulate, the current is going to circulate, then this is going to move straight. அப்ப நீங்க நார்த் ஆர் சவுத் தான் சொல்லலாமா? ஏன்னா ஸ்ட்ரைட்ல you can say north and south. சர்க்குலர்ல சொல்ல முடியாது. சர்க்குலர்ல clockwise ஆன்டி clockwise தான் சொல்ல முடியும். கரெக்ட்டா? அப்போ இதுல you can say clearly what is going to be the direction of magnetic field. Right? Okay. அது எப்படி சொல்றது? current anti clockwise ல போயிட்டு இருக்கா? And we also verified whether it is correct or wrong. அப்ப Christain Oesterd சொன்னது கரெக்ட்டா? ஒரு current carrying conductor இருந்துச்சுனா சுத்தி clear? Right? So concentric circles னு சொல்லுவோம். அதாவது இது இந்த current carrying conductorக்கு கிட்ட வந்து பார்த்தா magnetic field அதிகமா இருக்கும். தூரம் போக 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 கம்மியாயிட்டே இருக்கும். So normally we take it as B is inversely proportional to A, where A is nothing but radius of magnetic field loop. இந்த லூப் இருக்கு பாத்தியா, இதோட ரேடியஸ் தான் A. ஓகேவா? இப்போ நீங்க வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு A னா என்ன அர்த்தம்னா இந்த டிஸ்டன்ஸ் போக போக, ரைட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் குறைஞ்சிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். டிஸ்டன்ஸ் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்குல, இதுல இன்கிரீஸ் ஆயிட்டே இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன ஆகும்? குறையும்ல. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா yes or no? Yes. So basically the magnetic field reduces as you move away from the conductor carrying current. So when it is very closer, the magnetic field will be strong. Clear? அப்ப நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? ஒரு current carrying conductor சுத்தி magnetic field இருக்குன்றத ஆய்ஸ்டரும் சொல்லிட்டாரு, நானும் சொல்லிட்டேன், செஞ்சே காட்டிட்டேன். கரெக்ட்டா? எஸ். அது இல்லாம we were discussing on the directions of magnetic field, how to verify it and how far the magnetic field is going to be associated with the current. Yes, and also there are different types of rules to follow for finding out the direction of magnetic field. என்னென்ன பார்த்தோம்? Right hand thumb rule, Maxwell-Cox-Screw rule, cross and dot. Yes? Yes or no? Correct? Yes. So cross and dots நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன். Out of the plane of the paper இல்ல moving towards the plane of the paper ன்றத பொறுத்து clockwise anti clockwise நாம சொல்லிடலாம். Okay? So ultimately இதுக்கு முக்கியமான தேவையான ரூல் right hand thumb rule. அதை பேஸ் பண்ணி தான் மத்ததெல்லாம். Is that clear?